இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வந்து உள்ள வராங்க, அதுவும் வைல்டா விளையாடுறதுக்கு வைல்டு கார்டு என்ட்ரிஸ் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி இன்ட்ரோ பண்றாரு. நான் கூட ஒவ்வொரு வைல்டு கார்டு என்ட்ரிக்கு ஒரு ப்ரோமோ விட்டுற போறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க, மொத்த பேரையும் ஒரே ப்ரோமோல காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க மொத்த பேரும் உள்ள போறாங்களா, இதுதான் இன்னைக்கு கண்டென்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நேத்தே சம்பவத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு, மொத்த சம்பவத்தை வச்சு செதுக்கிட்டாரு. ஸோ நேத்து எபிசோடு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபயர், விஜய் சேதுபதி ஃபயர் பீஸ்ட் மோடு அப்படின்ற மாதிரி அவருக்கு பாராட்டுகளை குமிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எபிசோடு அந்த மாதிரி தான் இருக்கு, ரீவாட்சே போடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்கான எபிசோடு வந்து செம பிளாஸ்ட். ஸோ இந்த மாதிரி எபிசோடு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நேற்று புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எனிவேஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் 4 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஒருத்தவங்களை தவிர திவ்யா கணேஷ் இருக்காங்களே, ஸோ அவங்க மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்காங்க. மிச்சப்படி எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இதில் யார் வந்து புளிப்பு, அதாவது எஃப்ஜே இது கானா வினோத் சொன்னார்ல, டே புளிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இதில் யார் புளிப்பு இல்லை யார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா டஃப்பான பிளேயர் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வராங்க. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் 2 பேர் வராங்க. அது என்ன பிரஜன் அப்புறம் சாண்ட்ரா. இதில் சாண்ட்ரா இருக்காங்களே, அவங்க உள்ள போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும் போது சாண்ட்ரா நியாமா, ஏன்னா அந்த ப்ரோமோல வந்தப்ப நான் வீடியோ போட்டிருந்தேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் இருக்கார்ல, அவர் தான் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. தலைவன் பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ரகடா இருக்காப்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உள்ள போய் சம்பவம் பண்ணது அவர் இல்லைங்க, அவர் ஒய்ஃப் சாண்ட்ரா தான் சம்பவம் பண்ணிருக்காங்க. கிளின்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கிழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த ப்ரோமோல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குரூப்பிசம் இருக்கு, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஸோ அந்த குரூப்பிசம் ஒட்டைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொன்னு பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா தர இழுத்துட்டு வந்து ஏதோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ பிரஜன், நீ பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பேசாதையா, ஓவர் பில்டப் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உத வாங்கிட்டு உட்கார போற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்களே, அவங்கள நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த அமித் இருக்கார்ல, அவர் பேர் அமித் பார்கவ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறார், சார் இந்த பில்டப் கொடுக்குறதுலாம் இல்லை, நான் என்னோட செயலில் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரை கூட நம்புற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்காம உண்மையிலே நாங்கள் உள்ளே போய் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்களா, இவங்கள ஓரளவுக்கு நம்பலாம். இந்த பிரஜன் பேசுறதை பார்க்கும்போது நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவரை பார்க்கும்போது நல்ல கண்டென்ட் கொடுப்பாருப்பா அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணினாலும் இந்த பில்டப் வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப் மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ ஓகே தான், இந்த பில்டப் ஓகே தான், உள்ளே போய் அவர் பண்ணுவார் ப்ரோ, அவர் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கும் அப்படி தான் தோணுது, கொஞ்சம் பில்டப் அதிகமாக இருக்க மாதிரி தோணுதுன்றீங்களா? சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அது உள்ள போய் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் 4 வைல்ட் கார்டு என்ட்ரிக்கும் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து. ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு விஷயம் இந்த சீசன்ல கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் தான் வின்னர் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி மக்களே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம 4 பேர்ல ஒருத்தர் தான் வின்னர், சரி போய் இறங்கி ஆடலாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா களத்தை ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள போயிட்டு களத்துல இறங்கி அடின்னு அடிச்சாலே போதும். அதுவும் வீட்டுக்குள்ள இருக்க அன்பு கேங்கு, பார்வதி அன்கோ, இந்த 2 கேங்கையும் பாத்தீங்கன்னா போட்டு பொழந்தாலே ஆக்சுவலா அவங்களுக்கான மெரிட் வந்து பயங்கரமா ஏறும். அதுவும் நேத்து விஜய் சேதுபதி வந்து அடிச்சார்ல, எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரெக்கவர் ஆயிருப்பாங்கன்னா, ஓகே குரூப் கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே கனி வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம குரூப்பிசம் விளையாடக்கூடாது, இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த குரூப்பிசம்ன்ற டேகை வச்சே பார்த்தீங்கன்னா கனியை குத்துன்னு குத்த போகிறாங்க உள்ள போனவங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கனி வந்து குரூப்பிசம் கேம் ஆடுறாங்க அப்படின்றது மக்கள் மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு போகிறதால கனி உண்மையிலே கரெக்டாக ஆனாலுமே கூட அது ஃபேவரட்டிசமாக தான் தெரியும். ஸோ ஃபேவரட்டிசமாக தெரியறதுனால கனி போட்டு கும்முவாங்க. அதே மாதிரி சபரி, அதாவது நேத்து எனக்கு விஜய் சேதுபதி எபிசோட்லயே பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது 2 விஷயம் தாங்க. ஒன்னு இந்த அரோரா துஷார் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சொல்லிட்டு ஏசி கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாருங்களே, அந்த மேட்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரி, நீங்க நல்லவர் தான், அதுக்குன்னு இவ்வளவு நல்லவரா இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னாங்க பாத்தீங்களா. தங்கச்சிக்கு ஒண்ணு அக்காக்கு ஒண்ணுன்னா முந்திக்கிட்டு வரையே, மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. சோ அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஐயா இதை தான் எதிர்பார்த்தோம், ஆனந்தமா இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி தான் நேத்துக்கான எபிசோட்ல சபரியை போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது இருந்தது. அதே மாதிரி கனி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட் தாங்க மைண்டில் வந்துகிட்டே இருக்கு. ரோஸ்ட்னா ரோஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சம்பவம் சரியான சம்பவம் வச்சு செதுக்கிட்டாப்ல. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வைரலாக இருக்க ஒரு விஷயம்னா நேத்திக்கான பிக் பாஸ் எபிசோடு தான். இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எபிசோடு வந்து இவ்வளோ ஃபயராக போகுது, மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஓகே விஜய் சேதுபதி ஏதோ பண்ணியிருக்காருப்பா, போய் ஷோவை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. இது மாதிரி பண்ணால் உண்மையிலே இந்த பிக் பாஸ் சீசன் ஏன் கீழே போகுது, கொஞ்சம் மேலே தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் தாங்க இவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அடிச்சதாகட்டும், இப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி
சேதுபதி அச்சதாகட்டும் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ஃப்ளோவுக்கு சொல்ல வந்தேன். விஜய் சேதுபதி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோஸ்ட்லாம் இல்லை, கொஞ்சம் ஃபன் மோடில் தான் வந்திருக்காரு. அதாவது அதை எப்படி வைல்ட் கார்டு என்ட்ரிஸை உள்ள விட்டுட்டு அவங்கள வச்சு தான் அடிக்கிறாங்களே தவிர இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு கொஞ்சம் செக்மெண்ட் தாங்க விஜய் சேதுபதிக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட செக்மெண்ட் இல்லை, உள்ள வராங்களே அவங்களுக்கு தான் செக்மெண்ட். வைல்டு கார்டு வைல்டாக உள்ள வர போகிறாங்கனாங்களே, ஸோ அவங்க வைல்டாக போயிட்டு அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓப்பனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி வேணா அடிங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் ஆட்டம் நீங்கள் ஆடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டீம் வந்து ஆல்ரெடி கான்ல இருக்குல்ல, அவனுங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்களுக்கு தேவை கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். குறிப்பாக அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமிதாப் மாமா ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா கமருதீன். ஆக்சுவலாக கமருதீனுக்கும் இந்த சைடில் வர பிரஜன் அப்புறம் அமித் பார்கவ் இவங்களுக்குள்ள முட்டுமா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு சைடில் திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று முன்ஜென்மம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பேசுறாங்க. அது என்னன்னு எனக்கு ஷோரா தெரியல. பட் அப்படிலாம் இருந்தா உள்ள போயிட்டு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா கமருதீன் வந்து வீட்டுக்குள்ள சும்மா இல்லை, ஒருத்தவங்களுக்கு நூல் விட்டா பரவாயில்ல, இருக்கிற 2 பேரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நூல் விட்டுட்டு இருந்தார். ஏதாவது ஒன்று சிக்குமா, 2மே சிக்கல, அது வேற விஷயம். 2மே பார்த்தீங்கன்னா இவரை டீலில் விட்டு போயிடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பைபிள் ட்ரை பண்ணது அட்டெம்ப்ட் உண்மை தானே. அதாவது நீ எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாரதிட்ட சொல்றதாகட்டும், அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணுறதாகட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து லவ் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணாரு. ஆதிரை எப்படி லவ் கண்டென்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கமருதீன் ட்ரை பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வர திவ்யா கணேஷோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி கமருதீன் ஃபேஸ் பண்ண போறாரு, இல்ல அவங்க வந்து கேவலமா திட்டத்தை வாங்கிப்பாரா அப்படின்றது தெரியணும். இன்னொன்னு இதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் திருத்தி நல்வழிப்படுத்தி அவரோட கேம் பிளேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல நீ பண்ணதெல்லாம் வச்சு சொல்லி காமிச்சு அடிச்சு அவரை மொத்தமாக காலி பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. அதுவும் இந்த 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல நான் சொன்னல யாரெல்லாம் கொஞ்சம் ஃபயரா இருக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுல சில ஷோஸ்ல பார்த்ததாகட்டும் அவரோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க்லையும் நல்லா தான் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் வந்து யோசிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது எனக்கு பார்க்கும்போது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவார். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் யார் தெரியுமா, சாண்ட்ரா தான். ஏன்னா சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் இப்போ வர அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தோம்ல அமித் பார்கவ் இவங்க போய் உள்ளே போய் ரோஸ்ட் பண்ணுவாங்க சம்பவம் பண்ணுவாங்கன்னு, இவங்க எல்லாம் விட்டுட்டு சாண்ட்ரா போயிட்டு நான் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கும் சில சமயம் வாய்ப்பு இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிவ்யூவர் ரியா இருக்காங்களே, ரியா போன சீசனில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணாங்க. அந்த ரோஸ்ட் பண்ண ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓவரா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ரியாவை போட்டு கிழிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள போய் ரோஸ்ட் பண்ணுங்க டோஸ்ட் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அது ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. ரொம்ப ஆட்டிடியூட்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க என்ன கிழிக்கிறீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். சாண்ட்ரா போயிட்டு ஓவர் பில்டப், அதாவது பில்டப் அதனால தான் அதிகமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போய் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டா பரவாயில்ல. இன்கேஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வாய் பேசல நீ, அதாவது உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற, அவங்கள திட்டின எல்லாமே பண்ண, கடைசியில் இவ்வளோ பண்ணிட்டு நீ தண்டத்துக்குன்னு இருக்கிய ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா போன சீசனில் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் மேலே அதே மாதிரி உங்கள் மேலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது எல்லாம் ஓகே, அது கொஞ்சம் லிமிட்டோடு இருந்தால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இல்லைனா போன சீசனில் அடி வாங்கின மாதிரி தர்மடி வாங்கணும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் கொஞ்சம் டேர்ன் ஆகுதுங்க. அதாவது ரொம்ப ஃப்ளாப்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி நேற்றுலேருந்து ஒரு மாதிரி தோணுது, எனக்கு தோணுது. ஸோ எப்படி போகுது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்றதை பார்த்து இந்த சீசன் வந்து ஹிட் ஆகுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதக்குழியில் போட்டு புதைச்சிடலாமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.